பட்டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற போலி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் கூட பண்ணலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. நம்ம செய்கிற போலி ரொம்ப சாஃப்டாக வரணும்னா அது நம்ம பிசைகிற மாவை பொறுத்து இருக்குது. மாவு சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசையாமல் அதிலிருந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் மாவு ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதனால் இது ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. மாவு ஊறிட்டுருக்க இந்த நேரத்தில் நம்ம போலி செய்கிறதுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நான் 3 விசில் தான் வச்சேன். நம்ம ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சதுனால பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதல் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 6-7 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ வெல்லம் கொஞ்சம் நல்லா உருகி வரும்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா சேர்க்க வேணாம். நான் போட்டிருக்கிற வெல்லத்தில் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் போடுற வெல்லத்தில் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு நல்லா கெட்டியாகி வரும். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து நான் ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தட்டிக்கிட்டேன். நான் வாழை இலை இல்லை அப்படின்றதுனால பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து இந்த மாவுக்கு நடுவில் வச்சுட்டு அது தெரியாத அளவுக்கு சுற்றி நல்லா மாவு போட்டு மூடிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. மாவு அதிகமாகிடுச்சுன்னா போலி சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதனால் மீதி மாவை எடுத்துருங்க. இதை திரும்பவும் பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு உங்கள் விரலால் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு தட்டிக்கோங்க. ஒருவேளை கையால் இந்த மாதிரி தட்ட வரல அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூடான தோசைக்கல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச போலியை அந்த பட்டர் ஷீட்டோடவே கல்லில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ஷீட்டை எடுத்துருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு சுற்றி நெய் விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இது ரெடி ஆகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளோட சூப்பரான நல்லா சாஃப்டான பருப்பு போலி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.